அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த வீட்டின் வரவேற்பறையில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் ராகவனுக்கு மரண ஓலத்தைப் போல இருந்தது. 65 வயதான ராகவன் அந்த பழைய மர நாற்காலியில் அமர்ந்து ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். 4 மாதங்களுக்கு முன்பு வரை அந்த ஜன்னல் ஓரம் மல்லிகை பூக்களின் வாசம் வீசும். அவர் மனைவி சரஸ்வதி அங்கே அமர்ந்துதான் பூக்கட்டி கொண்டிருப்பார். இன்று அந்த இடம் வெறுமையாக இருந்தது. மாமா, டிஃபன் வச்சாச்சு, வந்து சாப்பிடுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சாப்பிட்ட பிறகு பாத்திரத்தை அப்படியே போடாதீங்க, கழுவி வச்சிருங்க. கமலிக்குட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கா. 4 மணிக்கு ஸ்கூல் வேன் வந்துடும். வீட்டில் யாரும் இல்லைனா பயந்து போயிடுவா. எங்கேயும் போயிடாதீங்க என்று மீனாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒரு கட்டளையைப் போல வந்தது. ராகவன் மெதுவாக எழுந்தார். அவர் கால்கள் தள்ளாடின. டைனிங் டேபிள் நோக்கி சென்றவர் நாற்காலியில் அமர்ந்தார். பாத்திரத்தில் மூடி வைக்கப்பட்டிருந்த இட்லிகளை பார்த்தார். 3 இட்லிகள் இருந்தன. அதுவும் ஆறிப்போயிருந்தன. சட்னி மிக குறைவாக இருந்தது. மீனாவிற்கு ராகவன் வீட்டில் இருப்பது ஒரு பெரும் சுமையாக தெரிந்தது. அவர் ஒரு காலத்தில் வங்கியின் மேலாளராக இருந்தவர் என்பதை அவள் மறந்தே போயிருந்தாள். அப்போது அவர் மகன் கார்த்திக் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தான். மீனா, என் ப்ளூ கலர் ஷர்ட் எங்கே என்று கேட்டபடியே தந்தையை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் கடந்து சென்றான். ராகவன் இட்லியை எடுத்து வாயில் வைத்தார். இட்லி தொண்டையில் சிக்கியது. தண்ணீரை குடித்து கொண்டே, கார்த்தி, இன்னைக்கு பேங்க் வரைக்கும் போகணும், கொஞ்சம் வண்டியில விடுறியாப்பா என்று தயக்கத்துடன் கேட்டார். கார்த்திக் தன் கை கடிகாரத்தை பார்த்தான். அப்பா, எனக்கு மீட்டிங் இருக்கு. நீங்க ஏன் சும்மா அலையிறீங்க? வீட்லயே இருக்க வேண்டியதானே? காசு வேணும்னா கேளுங்க. உங்களுக்கு அலைச்சல் வேணாம் என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மீனா அவனை பின்தொடர்ந்து சென்று கதவோரம் நின்றாள். உங்க அப்பா கிட்ட சொல்லி வைங்க, பகல் முழுக்க ஏதோ பழைய டைரியை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு போல. அவரை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் வீட்டு செலவு ஏறிட்டே போகுது. அதுக்கு காரணம் உங்க அப்பாவோட மருந்து மாத்திரை செலவு தான். அதையும் கொஞ்சம் கவனிங்க என்று ராகவன் காதுபடவே பேசினாள். ராகவனின் கண்கள் கலங்கின. அந்த வீட்டில் தான் ஒரு தேவையற்ற பொருள் என்பது அவருக்கு புரிந்தது. மெதுவாக தன் அறைக்கு சென்றார். பழைய அலமாரியை திறந்து ஒரு கருப்பு நிற டைரியை எடுத்தார். அதில் சரஸ்வதியின் புகைப்படம் இருந்தது. சரஸ்வதி, நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு இடமில்லாம போயிடுச்சு. ஆனா உன் சாவுக்கு காரணமான அந்த ரகசியம் எனக்குள்ளேயே இருக்கு. அதை இவங்க கிட்ட எப்படி சொல்லுவேன் என்று சின்ன குழந்தை போல் தேம்பி தேம்பி அழுதார். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி இருக்கும். மீனா விடுமுறை என்பதால் வீட்டில்தான் இருந்தாள். கார்த்திக் காலையிலேயே நண்பர்களை பார்ப்பதற்காக வெளியே சென்றிருந்தான். கமலி பக்கத்து வீட்டுக்கு விளையாட சென்றிருந்தாள். வீடு அமைதியாக இருந்தது. ராகவன் தன் பழைய தோள்பையை மாட்டிக்கொண்டார். மருமகளிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். வெயில் ஏறிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர் மனதிற்குள் இருந்த தகிப்பு அந்த வெயிலை விட கொடூரமாக இருந்தது. அவர் எங்கே செல்கிறார்? அவர் கையில் இருந்த அந்த பழைய டைரியில் அப்படி என்னதான் இருக்கிறது? ராகவன் வீட்டை விட்டு வெளியேறிய அந்த நிமிடம் மீனா ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். தினமும் இப்படித்தான் நாங்கள் வேலைக்கு சென்ற பிறகு வெளியில் செல்கிறாரோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். கேட்டாலும் பதில் வரப்போறதில்லை என்று முணுமுணுத்தபடி அவர் அறையை சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டு மாமனார் அறைக்குள் நுழைந்தாள். அறையில் பழைய காகிதங்களின் வாசம் வீசியது. ராகவன் அவசரமாக கிளம்பியதால் அவர் எப்போதும் உயிராய் நினைக்கும் அந்த பழைய அலமாரி கதவை சரியாக பூட்டவில்லை. மீனாவின் கண்கள் மின்னின. அறையை சுத்தம் செய்து கொண்டே தேடுதல் வேட்டையை தொடங்கினாள். துணிகளுக்கு அடியில் ஒரு நீல நிற துணியால் சுற்றப்பட்ட நிலையில் அந்த கருப்பு நிற டைரி இருந்தது. அவள் கைகள் நடுக்கத்துடன் அந்த துணியை விலக்கின. டைரியின் முதல் பக்கத்திலேயே சரஸ்வதியின் புன்னகைக்கும் முகம் புகைப்படமாக ஒட்டப்பட்டிருந்தது. மீனா பக்கங்களை புரட்டினாள். பெரும்பாலானவை குடும்ப செலவு கணக்குகள். ஆனால் கடைசி பக்கங்களுக்கு சற்று முன்னால் ராகவனின் கையெழுத்து நடுங்கியபடி இருந்தது. சரஸ்வதி, என்னை மன்னித்து விடு.
நீ இன்று என்னுடன் இல்லாததற்கு நான் தான் முழு முதல் காரணம். என் ஒருவனுடைய பிடிவாதமும் நான் செய்த அந்த தவறும் தான் உன்னை பலி கொடுத்து விட்டது. இந்த ரகசியத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு என்னால் வாழ முடியவில்லை. உன்னை கொன்ற பாவி நான் என்று எழுதப்பட்டிருந்தது. மீனா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். எனது மாமியார் சாவுக்கு மாமாதான் காரணமா? இவ்வளவு நாள் இதையா மறைச்சிட்டு இருந்தாரு? அவளுக்குள் சந்தேகம் விஷமாக பரவியது. சரஸ்வதி இறந்தது மாரடைப்பால் என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ராகவனின் இந்த வாக்குமூலம் ஏதோ ஒரு பெருங்குற்றத்தை சுட்டிக்காட்டியது. அவள் அந்த டைரியை அங்கேயே வைத்துவிட்டு வெளியே சென்றிருந்த கார்த்திக் வருவதற்காக காத்திருந்தாள். மணி 12 இருக்கும்போது கார்த்திக் வீட்டிற்கு வந்தான். மீனா டிவியை பார்த்து கொண்டிருக்க அவன் வந்ததும், ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க அப்பா மிகப்பெரிய ரகசியம் எதையோ மறைத்து கொண்டிருக்கிறார். அதுவும் அத்தை மரணத்துடன் சம்பந்தப்பட்டது என்று அந்த டைரியில் இருந்த விஷயங்களை அவனிடம் கொட்டினாள். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அம்மாவிற்கு மாரடைப்பு வரும்போது நானும் வீட்டில்தான் இருந்தேன். அவரை காரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்தது. எதையாவது உளராதே என்று கார்த்திக் முதலில் அவள் சொன்னதை நம்பவில்லை. அவள் மாமனார் அறையிலிருந்து டைரியை எடுத்து கொண்டு வந்து காட்டினாள். தன் கண்ணால் பார்த்த பிறகு அவனுக்கு உலகமே சுழன்றது. தன் தாயின் மரணத்திற்கு தந்தைதான் காரணமா என்று யோசித்தவன், அப்பா வந்த பிறகு கேட்கலாம் என்று மீனாவிடம் சொன்னான். ஆனால் ராகவன் வருவதாக தெரியவில்லை. எப்போது வெளியே சென்றாலும் 5 மணிக்கெல்லாம் வந்து விடுவார். மணி 6 ஆனது, 7 ஆனது, 8 ஆனது. ராகவன் வரவில்லை. கார்த்திக் 10 முறைக்கு மேல் போன் செய்தான். ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது. ஏங்க, இது வீடா இல்ல சத்திரமா? அவர் இஷ்டத்துக்கு போகிறார், வருகிறார், எங்கு செல்கிறேன் என்று சொல்வதில்லை. இப்படியே அவர் நடந்து கொண்டால் இனி அவரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது என்று மீனா விஷத்தை கக்கினாள். சரியாக 8:30 மணிக்கு வாசலில் காலடி சத்தம் கேட்டது. ராகவன் மிகவும் களைப்பாக சட்டை காலரெல்லாம் கருப்பாகி தள்ளாடியபடி உள்ளே வந்தார். எங்கப்பா போயிட்டு வர்றீங்க? போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? இந்த வயசுல அப்படி என்ன வேலை உங்களுக்கு என்று கார்த்திக் கர்ஜித்தான். ராகவன் தன் மகனின் கண்களை நேராக பார்க்க முடியாமல் தவித்தார். அது ஒரு முக்கியமான வேலையா வெளியில போனேன் கார்த்திக். போன்ல சார்ஜ் தீர்ந்து போச்சு என்றார் மெல்லிய குரலில். பொய் சொல்லாதீங்கப்பா, இந்த வீட்ல உங்க நடிப்பு இனி செல்லாது. என்ன ரகசியத்தை மறைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்று கார்த்திக் கத்த, ராகவன் ஒன்றும் புரியாமல் தன் அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டார். மீனா கார்த்திக்கிடம், ஏங்க, என்னங்க சட்டையெல்லாம் இப்படி அழுக்கா இருக்கு? கொஞ்ச நாளைக்கு எதுவும் கேட்க வேணாம். உண்மையை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அவர் ஏதாவது செய்து கொண்டால் அந்த பழி என் மேல்தான் விழும் என்றாள். மனைவி சொல்வதும் சரிதான் என்று யோசித்தவன் தலையை மட்டும் ஆட்டினான். கார்த்திக்கின் மனம் முதல் முறையாக தன் அப்பாவின் நிலையை பற்றி யோசித்து கவலை கொண்டது. மிகப்பெரிய துக்கம் வந்து அவன் மனதில் ஒட்டி கொண்டது. அப்பாவை கவனிக்காமல் விட்டுவிட்டோமோ என்று யோசித்தான். அவர் அவனை தோளில் சுமந்து கொண்டு கோவில் திருவிழாவில் சுற்றியது நினைவுக்கு வந்தது. தன் அப்பாவை நினைத்து கொண்டே படுத்தான். தூக்கமே வரவில்லை. கண்களின் ஓரம் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. எப்போது தூங்கினான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் காலை விடிந்தது. ஆனால் அந்த வீட்டில் வழக்கமான அமைதி இல்லை. ஒரு விதமான இறுக்கம் காற்றில் கலந்திருந்தது. ராகவன் அதிகாலையிலேயே குளித்து முடித்துவிட்டு தன் அறைக்குள் முடங்கி கிடந்தார். நேற்றைய சண்டைக்கு பிறகு கார்த்திக் அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காலை 7 மணி இருக்கும். ராகவன் கையில் ஒரு பழைய பையை எடுத்துக்கொண்டு மெதுவாக கதவை திறந்தார். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் தலையை நிமிர்த்தி அப்பாவை பார்த்தான். உண்மையில் அப்பா எப்போது வெளியே வருவார் என்று காத்து கொண்டிருந்தான். அவன் பார்வையிலேயே அவர் மீதான பாசம் தெரிந்தது. அதையெல்லாம் மறைத்து கொண்டு, இன்னைக்கும் கிளம்பியாச்சா, எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போனாதான் என்ன என்று கேட்ட கார்த்திக்கின் குரலில் அதிகாரம் இருந்தது. ராகவன் ஒரு நிமிடம் நின்றார். அவர் முகம் வாடி இருந்தது. நான் வர லேட்டாகும் கார்த்திக், மீனா கிட்ட சொல்லிடு, மதிய சாப்பாடுக்கு என்னை எதிர்பார்க்க வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினார். எங்கே செல்கிறார் என்ற கேள்விக்கு அவர் இன்றும் பதில் சொல்லவில்லை.
பாத்தீங்களா, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்ககிட்ட கூட பதில் சொல்லாம எப்படி போறாருன்னு. அந்த டைரியில இருந்த விஷயம் உண்மையா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது என்று சொல்லிக்கொண்டே மீனா அவன் பின்னால் வந்து நின்றாள். கார்த்திக் பதில் எதுவும் சொல்லாமல் தலைகுனிந்தபடியே அப்பாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அன்று இரவு 8 மணிக்கு ராகவன் வீடு திரும்பினார். அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. சட்டையில் அங்கங்கே கருப்பாக கரைகள் படிந்திருந்தன. கைகளில் ஏதோ இரும்பு துகள்கள் ஒட்டியிருந்தன. பார்ப்பதற்கு ஒரு கூலி தொழிலாளியைப் போல அவர் தோற்றம் இருந்தது. என்னப்பா இது, சட்டை முழுக்க அழுக்கா இருக்கு, எங்க போயிட்டு வர்றீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தவருக்கு இந்த நிலைமையா என்று கார்த்திக் ஆத்திரமாக கேட்டான். அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ராகவன் தன் சட்டையை பார்த்தார். இதுவா? இது ஒன்னும் இல்ல கார்த்திக், வழியில கொஞ்சம் சேறு பட்டுடுச்சு என்று மழுப்பலாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டார். கார்த்திக் தன் தலையிலேயே அடித்து கொண்டான். தன் தந்தை ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் என்பது மட்டும் அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. 2 வாரங்கள் உருண்டோடின. இந்த 2 வாரங்களும் ராகவன் தினமும் காலையில் செல்வதும் இரவு அழுக்கு துணிகளுடன் வருவதுமாக இருந்தார். மருமகள் மீனா அவரை நல்லபடியாக பார்த்து கொள்ளாமல் விட்டுவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சிக்கு ஆளானாள். அவர் சாப்பிடுவது காலை சாப்பாடு மட்டும்தான் என்று ஆனது. மாமனார் அருகிலிருந்து அவருக்கு பரிமாறினாள். அவள் நடவடிக்கையில் தெரிந்த மாற்றம் அவருக்கு வியப்பை தந்தது. ஆனாலும் அவரது நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாள் சனிக்கிழமை மாலை கார்த்திக் கடைவீதிக்கு சென்றிருந்த போது அவனது நெருங்கிய நண்பன் ரவியை சந்தித்தான். ரவி அந்த ஊரில் ஒரு பெரிய வணிகர். என்ன கார்த்திக், ஆளே அடையாளம் தெரியாம போயிட்ட, ஆபீஸ் வேலையில அவ்வளவு பிஸியா என்று ரவி நலம் விசாரித்தான். ஆமா ரவி, கொஞ்சம் வேலை அதிகம் என்று கார்த்திக் சமாளித்தான். சரி, அதை விடு. உங்க அப்பாவை பழைய இரும்பு கடையில் பார்த்தேன். உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு அந்த பழைய இரும்பு கடையில வேலைக்கு சேர்ந்துட்டாரா என்ன? ஒரு நாள் எதேச்சியா தான் பார்த்தேன். ரொம்ப நேரமா அங்கேயே நின்னுகிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். முதல் தடவை பார்க்கும்போது சரி ஏதாவது பழைய பொருள் போட வந்திருப்பாருன்னு நினைச்சேன். அப்புறமும் ஒரு 2-3 தடவை அந்த கடையில உங்க அப்பாவை பார்த்தேன். ஏன், அவருக்கு ஏதும் பணம் கஷ்டமா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்று ரவி யதார்த்தமாக கேட்டான். கார்த்திக் அப்படியே அதிர்ந்து போனான். என்னது, இரும்பு கடையிலையா? அங்க அப்பா என்ன பண்றாரு என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் கார்த்திக். எனக்கும் சரியா தெரியலடா, ஆனா 2-3 தடவை அவரை அங்கேயே பார்த்தேன். ரொம்ப அழுக்கான வேலையாத்தான் தெரிஞ்சது. நீ ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்க்கிறாய், உங்க அப்பாவை ஏன் அங்க வேலைக்கு அனுப்புற என்று ரவி கேட்ட கேள்வி கார்த்திக்கின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. கார்த்திக்கின் முகம் சிவந்தது. கோபம் தலைக்கேறியது. என் அப்பா என்னை ஊர் முழுக்க அசிங்கப்படுத்துகிறாரே என்று நினைத்தபடி வண்டியை வேகமாக வீட்டிற்கு திருப்பினான். இன்று ஒரு முடிவு எடுத்தே தீர வேண்டும் என்று அவன் உள்ளம் கொதித்தது. வீட்டிற்குள் நுழைந்த போது ராகவன் அப்போதுதான் உள்ளே வந்து கை கால்களை கழுவி கொண்டிருந்தார். கார்த்திக் அவர் முன் போய் நின்றான். அப்பா, இப்படியே பொய் சொல்லி எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்துவீங்க? நீங்க இரும்பு கடையில வேலை பார்க்குறீங்கன்னு என் நண்பன் ரவி சொல்லித்தான் எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? காசு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க என்று கத்தினான். ராகவன் கையில் இருந்த துண்டை அப்படியே கீழே போட்டார். அவர் கண்களில் கண்ணீர் மூட்டியது. அவர் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தார். கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு என்று அவர் பேசத் தொடங்கினார். கார்த்திக், நீயும் மீனாவும் ஒரு நாள் இரவு ஹோம் லோன் கட்டுவது மிகப்பெரிய சுமையாக உள்ளது, வட்டியே அதிகமா போகுதுன்னு கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்ததை நான் தற்செயலாக கேட்டேன். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றார். 4 வருடங்களுக்கு முன்னால் என் நண்பன் ஒருவன் தனக்கு தெரிந்த நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் அதிக லாபம் தருகிறார்கள் என்று சொன்னான். அதனால் நான் ஓய்வு பெற்ற போது கிடைத்த பணத்தை வங்கியிலிருந்து எடுத்து உனக்கு தெரியாமல் 3 லட்சத்தை அவனிடம் கொடுத்தேன். அந்த நிதி நிறுவனத்திலிருந்து லாபம் கிடைக்கவில்லை. அவன் ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டான். அந்த பணத்தை இழந்த துக்கத்தில்தான்
உன் அம்மா மன உளைச்சலுக்கு ஆளாகினாள். அந்த சமயத்தில்தான் நீ புதிதாக இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்தாய். என்னிடமிருந்து உனக்கு பண உதவி கிடைக்கும் என்று நீ நம்பினாய். ஆனால் பணத்தை ஏமாந்ததால் உனக்கு உதவ முடியவில்லை. நீ அப்போது என் மீது கோபத்தில் இருந்தாய். இந்த விஷயமே நாளுக்கு நாள் உன் அம்மாவிற்கு மனபாரம் அதிகமாக காரணமானது. அதனாலேயே அவள் மாரடைப்பில் இறந்தாள். அதனால்தான் அந்த டைரியில் சரஸ்வதி, உன் சாவுக்கு நான் தான் காரணம் என்று எழுதியிருந்தேன் என்றவர் பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். அந்த பணத்தை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று 4 வருடமாக அவனை தேடினேன். அந்த நண்பன் இருக்கும் இடத்தை போன மாதம்தான் தெரிந்து கொண்டேன். வீட்டிற்கு சென்று பணத்தை பெற முயற்சி செய்தேன். ஆனால் அவன் இறந்து விட்டதை அறிந்தேன். அவன் சாகும்போது தன் மனைவியிடம், ராகவன் என்று தன் நண்பன் ஒருவன் தேடி வரும்போது இந்த கவரை கொடுத்துவிடு என்று சொல்லியிருக்கிறான். அந்த கவர் ஒட்டப்பட்டிருந்தது. தன் கணவன் மீதான நம்பிக்கையில் அவள் கவரை பிரிக்கவில்லை. அவன் வாங்கிய 3 லட்சத்திற்கு பதிலாக அவனுடைய நிலம் ஒன்றை எனக்கு எழுதி வைத்திருக்கிறான். 3 ஆண்டுகளில் அந்த நிலம் இன்று 12 லட்சம் மதிப்புள்ளதாக மாறிவிட்டது. அதை விற்றால் உன்னுடைய மொத்த வீட்டு கடனையும் அடைத்து விடலாம் என்று தோன்றியது. அந்த இடத்தை விற்றுவிட்டேன். பணத்தை அவர்கள் என் வங்கி கணக்கில் செலுத்தியிருந்தார்கள். அதை எடுத்து உன் லோனுக்கு செலுத்தவே அன்று வங்கிக்கு செல்ல வேண்டும் என்று உன்னிடம் சொன்னேன் என்றார். அவர் மெதுவாக எழுந்து தன் அறைக்குள் சென்று அங்கிருந்த அந்த பழைய அலமாரியை திறந்து பணம் செலுத்தப்பட்டதற்கான ரசீதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். அந்த ரசீதை தள்ளாடும் கைகளால் கார்த்திக்கிடம் நீட்டினார். இத பாரு, உன் லோன் பணம் முழுவதையும் நான் கட்டிவிட்டேன் கார்த்திக் என்றார் ராகவன். அவர் குரல் கரகரப்பாக இருந்தது. கார்த்திக் அதை வாங்கி பார்த்தான். அவன் கைகள் நடுங்கின. அந்த ரசீதை பார்த்து கொண்டே கண்களில் கண்ணீருடன், அப்படியென்றால் எதுக்காகப்பா அந்த இரும்பு கடைக்கு வேலைக்கு போனீர்கள்? இதையாவது என்னிடம் சொல்லியிருக்கலாமே என்றான் கார்த்திக் தழுதழுத்த குரலில். ராகவன் புன்னகைத்தார். கார்த்திக், அது நான் உனக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் உழைப்பு என்பது ஒரு மனிதனின் கௌரவம். நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை. அந்த இரும்பு கடையில் கணக்கு பார்க்கும் வேலைதான் செய்கிறேன். சில நேரம் பழைய பொருட்களை எடுத்து கட்டி வைப்பேன், அவ்வளவுதான். அந்த அழுக்கும் கரையும் உழைப்பின் அடையாளம் கார்த்திக். அங்கே வேலை செய்யும் போது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது. என் மனைவியின் இறப்புக்கு காரணமான பணப்பிரச்சனையை சரி செய்து விட்டேன் என்ற நிம்மதி இப்போதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றார். மீனா கதவின் ஓரத்தில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கண்கள் கலங்கின. மாமனாரை கஷ்டப்படுத்திய ஒவ்வொரு நிமிடமும் அவள் கண்முன்னே வந்து போனது. ஒரு முதியவர் தன் கௌரவத்திற்காக போராடியதும் தன் குடும்பத்திற்காக தன்மானத்தை விட்டு கொடுத்ததும் அவளுக்கு இப்போது புரிந்தது. கார்த்திக் அப்படியே குனிந்து தன் தந்தையின் கால்களை பற்றி கொண்டான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்களை போய் நான் சந்தேகப்பட்டு விட்டேனே. உங்க உழைப்பை அசிங்கம்னு நினைச்சேனே. நான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்று கதறி அழுதான். ராகவன் அவன் தலையை தடவி கொடுத்தார். அழாதே கார்த்திக், உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படித்தான் நினைச்சிருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, எந்த வேலையும் அசிங்கம் இல்லை. என் மன நிம்மதிக்காக நான் இந்த வேலையை தொடர விரும்புகிறேன். ஆனால் இனி நான் திருட்டுத்தனமா போக மாட்டேன். உன் அனுமதியோடு போறேன் என்றார். இல்லப்பா, நீங்க இனி வேலைக்கு போக தேவையில்லை. ஆனா உங்க விருப்பம் அதுன்னா நான் தடுக்க மாட்டேன். இந்த வீட்டோட ராஜா நீங்கதான் என்று கார்த்திக் நெகிழ்ந்து சொன்னான். அன்று இரவு அந்த வீட்டின் விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. மீனாவே முன்னின்று ராகவனுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து பரிமாறினாள். ராகவனின் முகத்தில் இருந்த அந்த பழைய மௌனம் மறைந்து ஒரு நிம்மதியான புன்னகை குடியேறியது. அந்த பழைய டைரி இப்போது ஒரு குற்றச்சாட்டாக இல்லை, ஒரு தியாகத்தின் சாட்சியாக அலமாரியில் இருந்தது. கஷ்டங்கள் வரும்போது விலகி செல்வது குடும்பம் அல்ல, ஒருவருக்கொருவர் நிழலாக நின்று கை தூக்கி விடுவதே உண்மையான குடும்பம் என்பதை அந்த வீடு மீண்டும் உணர்ந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.